துலாம் ராசி நேயர்களே, சக மனிதர்களை விட உயர்ந்தவராக இருப்பதில் எந்த பெருமையும் இல்லை. உண்மையான பெருமை என்பது உங்கள் கடந்த காலத்தை விட நீங்கள் இன்று உயர்ந்தவராக மாறுவதில்தான் உள்ளது. இந்த வரிகள் துலாம் ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான மூல மந்திரத்தை வரையறுக்கின்றன. நாம் பெரும்பாலும் புத்தாண்டை வெறும் தேதி மாறும் ஒரு கொண்டாட்டமாகவே கருதுகிறோம். ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்தவரை இது ஆற்றல் மாற்றத்திற்கான நேரமாகும். கேலண்டர் மாறுவது தேதியை மட்டுமே மாற்றும். ஆனால் கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றும்போது உங்களின் விதி மாறுகிறது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கான விதியை மீண்டும் எழுதுவதற்கான வாய்ப்பை கொண்டு வருகிறது. இன்று நாம் மேலோட்டமான கணிப்புகளை பற்றி விவாதிக்கப் போவதில்லை. இன்று துலாம் ராசிக்கான 2026ஆம் ஆண்டின் முதல் 15 நாட்களின் கிரக அமைப்புகளை மிகத் துல்லியமாக பகுப்பாய்வு செய்வோம். பெரும்பாலான மக்கள் புத்தாண்டு தீர்மானங்களை எடுப்பதில் மும்முரமாக இருக்கும்போது, வானியல் ரீதியாக ஜனவரி 1 முதல் ஜனவரி 15, 2026 வரை துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அரிதான ஒரு பிரபஞ்ச சேர்க்கை உருவாகி வருகிறது. இந்த நேரம் அமைதியாக தோன்றலாம், ஆனால் மேற்பரப்புக்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த 15 நாட்கள் உங்களுக்கு ஏன் மிகவும் முக்கியமானவை? ஏனென்றால் ஜனவரி 15 அன்று ஆகாயத்தில் கடந்த பல தசாப்தங்களாக காணப்படாத ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. உங்கள் தனம் மற்றும் பராக்கிரமத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் தனது உச்ச ராசியில் நுழையப் போகிறார். ஆனால் அவர் தனியாக இல்லை. அங்கே ஒரு சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் உருவாகி வருகிறது. ஆனால் சற்று பொறுங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மாறாத விதி உண்டு. ஆற்றல் இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும்போது அது வரம் மற்றும் வினாசம் ஆகிய இரண்டின் திறனையும் கொண்டிருக்கும். இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தையும் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழிலில் உச்சத்தையும் கொடுக்கலாம். ஆனால் இதனுடன் மிக நுட்பமான, அதே சமயம் மிக தீவிரமான ஒரு எச்சரிக்கையும் இணைந்திருக்கிறது. அந்த ஒரு வானியல் எச்சரிக்கையை நீங்கள் புறக்கணித்தால் இந்த ராஜயோகம் வீணாகிவிடக்கூடும். அந்த எச்சரிக்கை என்ன? மற்றும் இந்த ஆற்றலை உங்கள் தொழில், காதல் மற்றும் ஆரோக்கியத்தின் வளர்ச்சிக்கான எரிபொருளாக எப்படி பயன்படுத்துவது? இதுவே இன்றைய இந்த பகுப்பாய்வின் முக்கிய நோக்கம். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் முழு ஆண்டிற்கான அஸ்திவாரத்தை அமைக்கும். எனவே இதை ஒரு சாதாரண வீடியோவாக பார்க்காமல், வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு யுக்தி வகுக்கும் அமர்வாக பாருங்கள். முதலாவதாக 2 பெரிய கிரகங்களை பார்ப்போம். சனி பகவான் உங்கள் 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். 6ஆம் வீடு என்பது நோய், கடன் மற்றும் எதிரிகளின் வீடு. துலாம் ராசிக்கு சனி யோகக்காரகன். இங்கே அமர்ந்து அவர் என்ன செய்கிறார்? அவர் உங்கள் எதிரிகளை அமைதிப்படுத்துகிறார். உங்கள் உழைப்பு வீணாகாமல் இருப்பதை அவர் உறுதி செய்கிறார். மறுபுறம் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் 9ஆம் வீட்டில், அதாவது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இங்கிருந்து அவருடைய 5ஆம் பார்வை நேராக உங்கள் லக்னத்தின் மீது, அதாவது உங்கள் நெற்றியின் மீது விழுகிறது. இதன் அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? இதன் அர்த்தம் தெய்வீக அருள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை காப்பாற்றும். ஜனவரி முதல் 12 நாட்களின் கதை. ஜனவரி 1ஆம் தேதி சூரியன், செவ்வாய் மற்றும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் உங்கள் 3ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளனர். 3ஆம் வீடு என்பது என்ன? பராக்கிரமம் மற்றும் முயற்சி. இதன் அர்த்தம் ஆண்டின் தொடக்கம் தட்டில் பரிமாறப்பட்ட உணவு போல எளிதாக இருக்காது. நீங்கள் கையை நீட்ட வேண்டும், நீங்கள் ஓட வேண்டும். 1 முதல் 12 வரை கிரகங்கள் உங்களிடம் சொல்வது எழுந்திரு மற்றும் வியர்வை சிந்து. ஆனால் உண்மையான விளையாட்டு ஜனவரி 12ஆம் தேதிக்கு பிறகுதான் தொடங்கும். இந்த வீடியோவை உருவாக்குவதன் முக்கிய நோக்கம் வெளிவரும் நேரம் இதுதான். இந்த கிரகங்களின் கூட்டம் முழுவதும் 3ஆம் வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் 4ஆம் வீட்டிற்கு செல்லத் தொடங்கும். ஜனவரி 12 அன்று சுக்கிரன் நுழைவார். ஜனவரி 14 அன்று சூரியன் வருவார். மற்றும் ஜனவரி 15 அன்று செவ்வாய் அங்கு வந்து சேருவார். 4ஆம் வீடு என்பது சுகம், சொத்து, வாகனம் மற்றும் மன அமைதி ஆகியவற்றின் வீடு. யோசித்து பாருங்கள், இத்தனை சக்தி வாய்ந்த கிரகங்கள் சுகஸ்தானத்தில் வரும்போது வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும்? எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனவரி 15 அன்று செவ்வாய் இங்கே உச்சம் பெறுவார். ஒரு படை தளபதிக்கு தனது மிக உயர்ந்த சிம்மாசனம் கிடைத்தால் அவரால் என்ன செய்ய முடியாது? இதுதான் கிரகங்களின் பின்னல். ஒரு பக்கம் சனியின் உழைப்பு, மறுபக்கம் குருவின் ஆசீர்வாதம்
மற்றும் மூன்றாவதாக மகர ராசியில் உருவாகும் இந்த அற்புதமான சேர்க்கை. இப்போது இவை அனைத்தும் உங்கள் நிஜ வாழ்க்கையில் என்ன முடிவுகளை தரும் என்பதை விரிவாக பார்ப்போம். நீங்கள் உடல், மனம் மற்றும் ஆளுமை. முதலில் உங்களிலிருந்து தொடங்குவோம். உங்கள் உடல், உங்கள் மனம் மற்றும் உங்கள் ஆளுமை. ஏனென்றால் நீங்கள் சரியாக இருந்தால் உலகம் சரியாக இருக்கும். நண்பர்களே, ஜோதிடத்தில் அடிக்கடி கவனிக்கப்படாத ஒரு மிக நுட்பமான விஷயம் உள்ளது. மாதத் தொடக்கத்தில் உங்கள் கேந்திர ஸ்தானங்கள் காலியாக உள்ளன என்பதை தரவுகள் காட்டுகின்றன. இதை ஓரளவிற்கு கேமத்ரும தோஷம் போன்ற விளைவாக கருதலாம். மேலும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் விளைவு என்னவாக இருக்கும்? 1ஆம் தேதி முதல் 10-12ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு விசித்திரமான சோம்பல் ஏற்படலாம். நீங்கள் வேலை செய்ய விரும்புவீர்கள், திட்டம் போடுவீர்கள், டைரியில் எழுதுவீர்கள். ஆனால் உடல் ஒத்துழைக்காது. மனம் நாளை செய்வோம் என்று சொல்லும். வேலையை தள்ளிப்போடும் பழக்கம் ஏற்படலாம். நான் சரியான திசையில் செல்கிறேனா என்ற பதற்றமும் மனதில் இருக்கலாம். இது உங்கள் கிரகங்களின் தாக்கம், உங்கள் தவறு அல்ல. ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஜனவரி 12 அன்று சுக்கிரன் மகர ராசியில், அதாவது கேந்திரத்தில் வந்தவுடனேயே, மறுபுறம் குருவின் பார்வை ஏற்கனவே லக்னத்தில் இருப்பதால் திடீரென்று எல்லாம் மாறிவிடும். கடந்த மாதத்திலிருந்து ஏதேனும் நோய், உடல்வலி அல்லது பருவக்கால தொற்று இருந்தால் 12ஆம் தேதிக்கு பிறகு அதில் அதிசயிக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். குருவின் அமுதப் பார்வை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இரும்பு போல் வலிமையாக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ஆளுமையில் ஒரு கவர்ச்சி வரும். சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் முகத்தில் பொலிவு கூடும். மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். முன்பு உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்கள் ஆலோசனையை கேட்பார்கள். இருந்த பதற்றம் அமைதியாக மாறும். மகர ராசியில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு மன உறுதியை கொடுப்பார். ஆம், ஒரு எச்சரிக்கை நிச்சயமாக இருக்கிறது. ஜனவரி 14 முதல் 15 வரை சூரியனும் செவ்வாயும் உங்கள் மனதை பாதிப்பார்கள். இதனால் உங்களுக்குள் ஆற்றல் அதிகமாக வரும். ஆனால் அதே நேரத்தில் இதயம் தொடர்பான துடிப்புகள் அதிகரிக்கலாம். நீங்கள் பிபி அல்லது இதய நோயாளியாக இருந்தால் 15ஆம் தேதிக்கு பிறகு அதிகப்படியான உற்சாகம் அல்லது கோபத்தை தவிர்க்கவும். அமைதியாக இருங்கள். ஏனென்றால் இந்த ஆற்றல் மிகவும் உக்கிரமானது. செல்வம், சொத்து மற்றும் பணம். இப்போது நாம் அனைவரும் காத்திருக்கும் தலைப்பு செல்வம், சொத்து மற்றும் பணம். துலாம் ராசிக்காரர்களே, நான் இதை மிகவும் பொறுப்புடன் கூறுகிறேன். ஜனவரி 2026 இன் இந்த 2 வாரங்கள் உங்கள் நிதி வரலாற்றின் திருப்பு முனையாக அமையலாம். ஏன்? இதன் பின்னணியில் உள்ள ஜோதிட கணிதத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தானத்தின் 2ஆம் வீடு அதிபதி செவ்வாய் மற்றும் லாபஸ்தானத்தின் 11ஆம் வீடு அதிபதி சூரியன் மற்றும் சுகசொத்து ஸ்தானத்தின் 4ஆம் வீடு அதிபதி 4ஆம் வீடு அதிபதி சனி. இப்போது ஜனவரி 15 அன்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள். தனத்தின் அதிபதியும் லாபத்தின் அதிபதியும் இருவரும் சென்று சொத்து வீட்டில் அமர்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார். ஜனவரி 15க்கு பிறகு செவ்வாய் உச்சம் பெறுவது பணப்புழக்கம் திடீரென அதிகரிக்கும் என்பதை காட்டுகிறது. இந்த பணம் சிறுகச் சிறுக சேமிப்பதிலிருந்து வராது. இது ஏதேனும் பெரிய ஒப்பந்தம், நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த பெரிய தொகை அல்லது ஏதேனும் சொத்து விற்பனை மூலம் வரும். செவ்வாய் பூமி காரகன். அவர் உச்சம் பெற்று சொத்து வீட்டில் அமரும்போது ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டும். கடந்த பல வருடங்களாக நீங்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாலோ அல்லது நிலம் வாங்க நினைத்து அது நடக்காமல் இருந்தாலோ ஜனவரி 15க்கு பிறகு ஆவணங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஒப்பந்தம் உறுதியாகும் என்று கிரகங்கள் கூறுகின்றன. சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை 4ஆம் வீட்டில் நடக்கிறது. இது புதிய வாகனம் வாங்குவதற்கான வலுவான யோகமாகும். இது சாதாரண வாகனமாக இருக்காது, உங்கள் அந்தஸ்தை விட பெரிய வாகனமாக இருக்கலாம். ஆனால் நாணயத்திற்கு மற்றொரு பக்கமும் உண்டு. 15ஆம் தேதி வரை இந்த கிரகங்கள் 3ஆம் வீட்டில் இருக்கும் வரை செலவுகள் இருக்கும். 15க்கு பிறகும் இவ்வளவு பணம் வரும்போது செவ்வாய் உங்களை ஒரு ஆவேசமான வாங்குபவராக மாற்றலாம். அதாவது ஆவேசத்தில் யோசிக்காமல் பெரிய செலவு செய்வது. இந்த சதுர்கிரக யோகத்தில் செலவு ஸ்தானத்தின் அதிபதியான புதனும் உள்ளார். எனவே பணம் கூரையை பீத்து கொண்டு வரும். ஆனால் நீங்கள் பட்ஜெட் போடவில்லை என்றால் அது கையை விட்டு நழுவவும் கூடும். எனவே சுருக்கமாக ஜனவரி 1 முதல் 14 வரை பணத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 15க்கு பிறகு முதலீட்டுக்கான கதவுகளை திறங்கள். குறிப்பாக நிலம் மற்றும் சொத்துக்களில். தொழில் மற்றும் வியாபாரம்.
பணம் வந்துவிட்டது. இப்போது இந்த பணம் எங்கிருந்து வரும் என்று பார்ப்போம். அதாவது உங்கள் தொழில் மற்றும் வியாபாரம். வேலையில் இருப்பவர்களுக்கு இங்கே சனி பகவானின் பங்கு மிக முக்கியமானது. அவர் உங்கள் 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். 6ஆம் வீடு சேவை மற்றும் வேலைக்கானது. சனி இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன தருகிறார்? முதலாவதாக, வேலையில் ஸ்திரத்தன்மை. கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு வேலை போய்விடுமோ என்ற பயம் இருந்திருந்தால், அந்த பயம் இப்போது நீங்கும். சனி உங்களை ஆணி வேர் போல ஊன்றி நிற்க வைப்பார். இரண்டாவதாக, உங்கள் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். அலுவலகத்தில் உங்கள் முதுகுக்குப் பின்னால் பேசியவர்கள் அல்லது உங்கள் பதவி உயர்வில் தடையாக இருந்தவர்கள் ஜனவரி 14க்கு பிறகு அவர்கள் தானாகவே அமைதியாகி விடுவதையோ அல்லது அவர்களுக்கே இடமாற்றம் கிடைப்பதையோ நீங்கள் காண்பீர்கள். 14ஆம் தேதி சூரியன் மகர ராசிக்கு வருவது உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கும். அரசு வேலைக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு ஜனவரி 14 முதல் மாத இறுதி வரையிலான நேரம் பொற்காலம். சூரியன் உங்கள் சுகஸ்தானத்தில் வந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். நேர்முகத் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான முழு யோகமும் உள்ளது. வியாபாரிகளுக்கு துலாம் ராசியின் 7ஆம் வீட்டின் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். நான் சொன்னது போல் செவ்வாய் ஜனவரி 15 அன்று உச்சம் பெறுகிறார். வியாபாரத்தில் துணிச்சல் அதிகரிக்கும். நீங்கள் ஏதேனும் புதிய முயற்சியை தொடங்க விரும்பினால் செய்யுங்கள். நீங்கள் கூட்டுத் தொழில் செய்கிறீர்கள் என்றால் கூட்டாளியை விட உங்கள் அந்தஸ்து உயர்வாக இருக்கும். குறிப்பாக கட்டுமானம், ஹோட்டல், உணவகம், போக்குவரத்து அல்லது தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு இது இரட்டிப்பு வளர்ச்சியை கொடுக்கும் நேரம். ஒரே ஒரு ஆலோசனை என்னவென்றால், ஜனவரி 1 முதல் 12 வரை எந்த பெரிய ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம். 12ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கேந்திரத்திற்கு வரும்போது மட்டுமே பெரிய முடிவுகளை எடுங்கள். உறவுகள் மற்றும் குடும்பம். பணம் மற்றும் தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும், வாழ்க்கையின் உண்மையான மூலதனம் நமது உறவுகள்தான். உண்மையை சொல்வதானால், ஜனவரி மாதத்தின் இந்த 15 நாட்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடம் இதுதான். ஏன்? பாருங்கள். ஜனவரி 12 அன்று சுக்கிரன் 4ஆம் வீட்டில் வருவார். இது மிகவும் நல்லது. வீட்டில் அலங்காரம் நடக்கும், மகிழ்ச்சி வரும், விருந்தினர்கள் வருவார்கள். ஆனால் ஜனவரி 15 அன்று செவ்வாயும் அதே இடத்திற்கு வருவார். செவ்வாய் நெருப்பு, சுக்கிரன் காதல். நெருப்பும் காதலும் சேரும்போது வேகமும் அதிகரிக்கும், கோபமும் அதிகரிக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் 4ஆம் பார்வை உங்கள் 7ஆம் வீட்டின் மீது விழும். இதை ஜோதிட ரீதியாக ஒரு வகையான தற்காலிக செவ்வாய் தோஷம் அல்லது இரட்டை செவ்வாய் தாக்கம் என்று கருதலாம். இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கை துணையின் குணம் திடீரென்று சிடுசிடுப்பாகவோ அல்லது கோபமாகவோ மாறலாம். அல்லது அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்காத அளவுக்கு உங்களுக்குள் ஈகோ வரலாம். ஒரு சிறிய விஷயம் பெரிய சண்டையாக மாறக்கூடும். இங்கே நீங்கள் தண்ணீராக மாற வேண்டும். செவ்வாயின் நெருப்பு அதிகரிக்கும் போது நீங்கள் அமைதி காக்க வேண்டும். இது கிரகங்களின் தாக்கம், உங்கள் துணையின் தவறு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு சுக்கிரனின் பெயர்ச்சி அற்புதமானது. ஜனவரி 12க்கு பிறகு உங்களை மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒருவரை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆனால் செவ்வாய் காரணமாக அவசரப்பட வேண்டாம். உறவுக்கு நேரம் கொடுங்கள். இல்லத்தரசிகள், வீட்டுத் தலைவிகள், இப்போது என் வீடியோவின் என் மனதிற்கு மிக நெருக்கமான பகுதிக்கு வருகிறேன். அவர்கள் நம் வீட்டின் ஹோம் மினிஸ்டர்ஸ், நமது தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகள். அடிக்கடி ஜோதிட கணிப்புகளில் நாம் தொழில் மற்றும் வியாபாரம் பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் வீட்டை நிர்வகிப்பவர்களை பற்றி யாரும் பேசுவதில்லை. ஆனால் துலாம் ராசி இல்லத்தரசிகளுக்கு மிகவும் நாடகத்தனமான மற்றும் மாற்றங்கள் நிறைந்த காலமாக இருக்கப் போகிறது. ஜனவரி 1 முதல் 12 வரை உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கும் வரை நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக உணரலாம். எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம். மனதில் ஒரு வகையான சோர்வு அல்லது மனச்சோர்வு ஏற்படலாம். காலையில் எழத் தோன்றாது. வேலைகளை தள்ளி போடும் பழக்கம் வரலாம். இது கிரகங்களின் தாக்கம் மட்டுமே. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நான் கூறுவேன். இது 12ஆம் தேதி வரை மட்டுமே இருக்கும். ஜனவரி 12 அன்று சுக்கிரன் உங்கள் 4ஆம் வீட்டிற்கு வந்தவுடனேயே உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறக்கும். 4ஆம் வீடு, வீடு மற்றும் சுக்கிரன் அலங்காரம். 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் முழு கவனமும் வீட்டை அழகுபடுத்துவதில் இருக்கும். நீங்கள் வீட்டு திரைச்சீலைகளை மாற்றலாம், ஃபர்னிச்சர்களை மாற்றலாம் அல்லது புதிய ஓவியம் அல்லது ஷோபீஸ் வாங்கலாம்.
உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளவும் தோன்றும். பார்லருக்கு செல்வது, புதிய புடவை வாங்குவது அல்லது உங்கள் அழகுக்காக செலவு செய்வது இவையெல்லாம் 12ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும். இது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதனால் உங்கள் மனநிலை புத்துணர்ச்சியாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையும் உள்ளது. ஜனவரி 15 அன்று செவ்வாயும் உங்கள் வீட்டு ஸ்தானத்திற்கு வருகிறார். செவ்வாய் அக்னி, நெருப்பு. வீட்டில் அக்னியின் இடம் எது? சமையலறை. 15ஆம் தேதிக்கு பிறகு சமையலறையில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்கள். அவசரத்தில் கை சுட்டுக் கொள்வது அல்லது வெட்டிக் கொள்வது போன்ற பயம் இருக்கலாம். மேலும் செவ்வாய் உச்சத்தில் இருப்பதால் உங்கள் சுபாவத்தில் கொஞ்சம் வேகம் அல்லது கோபம் வரலாம். வீட்டில் ஏதேனும் விஷயம் உங்கள் விருப்பப்படி நடக்கவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக எதிர்வினை ஆற்றுவீர்கள். வீட்டின் சூழலை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு மிகச்சிறந்த செய்தி என்னவென்றால், செவ்வாய் உங்கள் 7ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் அவர் 15ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். இதன் நேரடி விளைவு என்னவென்றால், உங்கள் கணவரின் வருமானம் அல்லது அவரின் அந்தஸ்தில் பெரிய உயர்வு ஏற்படும். அவர்களின் வெற்றியை கொண்டாடும் விழா வீட்டில் நடக்கும். உங்கள் ஆலோசனை அவர்களுக்கு உதவியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நேரம் உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை மிகவும் வலுப்படுத்தப் போகிறது. மாணவர்கள், இப்போது மாணவர்களைப் பற்றி பேசுவோம். அவர்களுக்கு இந்த 15 நாட்கள் அக்னி பரீட்சை போன்றது. 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். அவர் கவனச்சிதறலின் மன்னன். உங்கள் மனம் படிப்பை விட மொபைல், சமூக ஊடகங்கள் அல்லது நண்பர்களிடம் அதிகம் ஈர்க்கப்படும். ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால், குருவின் 9ஆம் பார்வை 5ஆம் வீட்டின் மீது உள்ளது. இது ஒரு கயிறு இழுக்கும் போட்டி. ராகு திசை திருப்புவார், குரு வழிகாட்டுவார். ஆராய்ச்சி, அறிவியல், கோடிங் அல்லது ஆழ்ந்த அறிவை கற்கும் மாணவர்களுக்கு குருவின் பார்வை ஒரு வரம். நீங்கள் எந்த ஒரு கருத்தின் ஆழத்திற்கும் செல்ல முடியும். ஆனால் சாதாரண படிப்பு படிப்பவர்கள் தங்கள் மேஜையில் எழுதி ஒட்டிக்கொள்ள வேண்டும். கவனம். ஏனென்றால் கவனச்சிதறல் மிக அதிகமாக இருக்கும். சுருக்கம் மற்றும் முக்கிய தேதிகள். நண்பர்களே, நாம் நிறைய விஷயங்களை பேசினோம். வாருங்கள் இப்போது இந்த முழு பகுப்பாய்வையும் சுருக்கமாக பார்ப்போம். அப்போதுதான் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். ஜனவரி மாதத்தின் முதல் பாதி 1 முதல் 12 தேதி பொறுமைக்கானது மற்றும் 2ஆம் பாதி 12 முதல் 15 தேதி பலன்களுக்கானது. ஆரோக்கியம் 10க்கு 10 இருக்கும், ஏனென்றால் குருவின் அருள் உள்ளது. பணம் ஜனவரி 15க்கு பிறகு அட்டகாசமாக இருக்கும், ஏனென்றால் செவ்வாய் உச்சத்தில் உள்ளார். சனியின் ஆதரவால் தொழில் நிலையாகவும் வலுவாகவும் இருக்கும். ஆனால் உறவுகள் மட்டும் 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் கோபத்தால் கொஞ்சம் ஆபத்தில் உள்ளன. முக்கியமான தேதிகளை குறித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 12 சுக்கிரன் மகர ராசியில் நுழைவார். இந்த நாளிலிருந்து உங்கள் மன அமைதி திரும்பும். ஷாப்பிங் செய்ய இது நல்ல நாள். ஜனவரி 14 சூரியன் மகர ராசியில் நுழைவார். தொழிலில் மதிப்பும் மரியாதையும் கூடும் மற்றும் தந்தையிடமிருந்து லாபம் கிடைக்கும். ஜனவரி 15 மிகப்பெரிய நாள். செவ்வாய் உச்சம் பெறுவார். சொத்து ஒப்பந்தங்கள், பெரிய நிதி முடிவுகள் மற்றும் தொழில் விரிவாக்கத்திற்கு ஆண்டின் மிகப்பெரிய நாள். ஒரு பெரிய எச்சரிக்கையையும் நினைவில் கொள்ளுங்கள். பங்குச்சந்தை அல்லது சூதாட்டத்திலிருந்து விலகியிருங்கள். 5ஆம் வீட்டில் ராகு மற்றும் 11ஆம் வீட்டில் கேது. இந்த சேர்க்கை சூதாட்டத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். உழைப்பின் வருமானத்தை நம்புங்கள், குறுக்கு வழியே அல்ல. இறுதியாக, இந்த நேரத்தை உங்களுக்கு இன்னும் மங்களகரமானதாக மாற்றும் பரிகாரங்களைப் பற்றி பேசுவோம். ஜோதிடத்தில் பரிகாரம் என்றால் மழையில் குடைப்பிடித்துக் கொண்டு செல்வது போன்றது. நனைவதிலிருந்து தப்பிக்கலாம். துலாம் ராசிக்காரர்களே, ஜனவரி 1 முதல் 15 வரை இதோ உங்களுக்கான 3 மகா பரிகாரங்கள். 1. லக்னத்தை வலுப்படுத்தக. சுக்கிரன் உங்கள் லக்னாதிபதி மற்றும் 12ஆம் தேதி கேந்திரத்திற்கு வருவதால் அவரை இன்னும் பலப்படுத்துங்கள். வெள்ளிக்கிழமை அன்று அம்மன், மகாலட்சுமி அல்லது துர்க்கையம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள். அவர்களுக்கு சிவப்பு மலர்களை சமர்ப்பியுங்கள். மிக முக்கியமாக, உங்கள் ஆடைகளில் நல்ல நறுமணத்தை அவசியம் பயன்படுத்துங்கள். சுக்கிரன் நறுமணத்தால் மகிழ்ச்சி அடைகிறார். 2. செவ்வாய் தோஷம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தக. 15ஆம் தேதி செவ்வாய் உச்சம் பெறுவார். எனவே ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். இதை கட்டுப்படுத்துவது அவசியம். ஜனவரி 1 முதலே அனுமன் சாலிசா பாராயணம் செய்யத் தொடங்குங்கள். முடிந்தால் செவ்வாய்க்கிழமையன்று அனுமனுக்கு செந்தூரம் சாத்தவும் அல்லது பூந்தி பிரசாதம் விநியோகிக்கவும். இதனால் செவ்வாயின் அசுப விளைவு நீங்கி சுப விளைவு அதிகரிக்கும். 3. மன அமைதி மற்றும் ராகு கேதுவிற்காக. சிவபெருமானை சரணடையுங்கள். தினமும் சிவலிங்கத்திற்கு ஜல அபிஷேகம் செய்யுங்கள். ராகு மற்றும் கேது இரண்டையும் கட்டுப்படுத்தி
உங்களுக்கு மன உறுதியை தரக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. ஆம், ஒரு நடைமுறை படிகாரம். 15ஆம் தேதிக்கு பிறகு வீட்டில் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய பரிகாரமாகும். எனவே நண்பர்களே, இதுதான் ஜனவரி 2026 இன் முதல் 15 நாட்களுக்கான துலாம் ராசியின் கணக்கு வழக்கு. நினைவில் கொள்ளுங்கள், கிரகங்கள் திசையை காட்டலாம், ஆனால் நடக்க வேண்டியது நீங்கள்தான். ஜனவரி 15 அன்று செவ்வாய் உங்களுக்காக புதையலின் கதவை திறக்கிறார். நீங்கள் உழைப்பு என்ற சாவியை பயன்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு மற்றும் இந்த மாதம் நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த அந்த மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டுவரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எங்களின் இந்த ஆராய்ச்சி, இந்த உழைப்பு மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும். உங்கள் ஒரு லைக் எங்களை இன்னும் சிறப்பாக செயல்பட தூண்டுகிறது. உங்கள் துலாம் ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை ஷேர் செய்யுங்கள். நீங்கள் முதன்முறையாக எங்கள் சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள் மற்றும் பெல் ஐகானையும் அழுத்தவும். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை அல்லது ஜெய் மகாலட்சுமி அல்லது ஹரஹர மகாதேவ் என்று எழுதி பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள், சிரித்துக்கொண்டே இருங்கள். ஹரஹர மகாதேவ்.